பேர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த 3 ஆவன்னா தான் இந்த குரு பெயர்ச்சியிலையுமே குருவாக இருக்க போகிறவங்க. விஜயனுடைய அரசியலை பொறுத்த மட்டும் அவருடைய எதிர்காலத்தில் இந்த ஓராண்டு டெல்லி வந்து தர்ம சங்கடமான சூழலையும் உருவாக்க முடியும், ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலையும் உருவாக்க முடியும் அப்படின்றதான். இவருக்கு வந்து உதயநிதிக்கு குரு யாருன்னு கேட்குறீங்களா, அவர் யாருக்கு குருன்னு கேட்குறீங்களா? அரசியல் இவர் முன்னெடுத்து சில விஷயங்களை செய்வார், அடுத்து இன்னொருத்தர் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களை இவர் செய்வார். அப்படி ரெண்டுக்கு இடையில போகும். அதனால இவருடைய தனித்துவமான ஆளுமைன்றது முழுமையாக நிறுவப்படாத ஒரு சூழல் தான் இந்த ஓராண்டுக்கு இருக்கும், ஒரு வருஷத்துக்கு இருக்கும். ஸ்டாலினுக்கு இந்த வரப்போகிற ஆண்டு வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஆண்டு, இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஒரு வருஷமும் எப்படின்னா, அவர் கட்சி பதவியை பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த பதவியை தக்க வைத்து கொள்வதற்கான ஒரு போராட்டமாக இருக்கும். சீமானை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல அமைதியான நல்ல ஆண்டு. இந்த பெண் குழந்தை பிறந்ததுன்றது அவருக்கு ஒரு நல்ல ராசியை, அரசியலில் ஒரு புதிய திருப்பு முனையை கொண்டு வரக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. அது பார்வை வந்து விசாலமாக தொடங்கி இருக்குது. திருமாவுக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சி எப்படின்னா ஒரு ஏறு முகம், அவர் ஒரு குருவாக வரக்கூடியது. இப்போ அதனால் அவருடைய பெயர்ச்சி தான் இது, குரு பெயர்ச்சின்றது அவருக்கான பெயர்ச்சி. அன்புமணி ராமதாஸ்க்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய அளவில் எந்த விதையும் தாக்கத்தை ஏற்படுத்துறது மாதிரி தெரியல. ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது, இந்த ஓராண்டுக்குள்ளே அது நடந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் மேடம் வந்து அவங்க இப்போது மனசு சோர்வில் இருக்காங்க. வெளியில் பேசும்போது ஒரு பிரேவ் ஃபேஸை காட்டுறாங்க. ராகுல் காந்தி இந்த ஓராண்டுக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு கலந்த ஆண்டாக தான் அவருக்கு இருக்க போகுது, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். அண்ணாமலைக்கு இந்த ஆண்டுன்றது ஒரு ப்ராமிசிங் ஆண்டாக இருக்குது, இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது. இந்த ஓராண்டு தமிழக மக்களுக்கு எழுச்சியும் வீழ்ச்சியும் உள்ள ஒரு வருஷமாக இருக்கும்.